ஸ்டில் ஏன்னா 35 இயர்ஸில் கூட கன்சீவ் ஆக முடியும் ஸ்பான்டேனியஸாக. பட் ஒன்ஸ் யூ செக் யுவர் ஜென்ரல் ஹெல்த், ஒரு பேசிக்கான எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை நம்மளால் முடியும், நமக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸாக வரும். இதெல்லாம் வந்து சைலண்ட் டிஸார்டர்ஸ். நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ அவங்க மேரேஜ் தள்ளி போடுறாங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கண்டிப்பாக பார்க்கணும். அவங்களுக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, கன்சீவ் ஆகலை அப்படின்ன போது டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணாமல் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக ஏதாவது டெஸ்ட் வேணுமா? ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் மதுமிதா தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேட்க போறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் போறோம். எஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். ஓகே மேம். இப்போ வந்துட்டு எப்படின்னா மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு லேட் மேரேஜ்ன்றது காமன் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைஃப்ல செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுன்ற மாதிரி மென்னாக இருந்தாலும் சரி விமனாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு பிளான்ல தான் இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெக்னன்சி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் மேம் அவங்களுக்கு? இப்போது கெரியர் ஓரியன்டாக இருக்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து சொசைட்டிக்காக சில கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும், அதை முடிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது இன்னொரு விஷயம். ஸோ எதுவுமே தப்பு, எதுவும் இதான் ரைட்டு அப்படிங்கிறதில்ல. லேட் மேரேஜோட கான்சிக்வன்சஸ் இட்ஸ் தேர், அதை நம்ம அவாய்டே பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம லேட் மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா முன்னாடியே நான் வந்து சில அறிவுரைகளை அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது வந்துட்டு அவங்க ஹெல்த் வைஸ் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எதுவும் சுகர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு டிஸார்டர்ஸ் எதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்காங்களா, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுதான் பேசிக்லி. ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சி ஆகணும் அப்படின்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி வைஸ் வி ஷுட் பி ஹெல்தி. அது லேட்டாக ஆனாலும் சரி, ஸ்டில் ஏன்னா 35 இயர்ஸில் கூட கன்சீவ் ஆக முடியும் ஸ்பான்டேனியஸாக. பட் ப்ரையராக ஹெல்த் நமக்கு ரொம்ப அஃபெக்டடாக இருந்தது, நம்ம ஒபீஸாக இருக்கிறோம், இல்லை லீனாக இருக்கிறோம், இல்லை வந்து ஃபீவர், காஃப், கோல்ட் அண்ட் ஹேவிங் லங் இன்ஃபெக்ஷன் ஆர் எனி அதர் இன்ஃபெக்ஷன், அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு சிக் ஹெல்த்லேயே இருக்கும்போது இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் அவர் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதனால் லேட் மேரேஜ் ஒன் ஆஃப் த சீக்வலே ஆஃப் தட். ஓகே மேம். இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பேபிக்கு மட்டும் வந்துட்டு டைம் எடுத்துக்கிறாங்க, பேபி பிளான் பண்ணுறதுக்கு மட்டும். இந்த மாதிரி ஆகிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு க்ரியேட் ஆகும் மேம்? இப்போது அதே தான், இப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி சில பேர் பயப்படுறாங்களே, இந்த கமிட்மெண்ட்டில் போயிட்டால் நமக்கு இவ்வளோ பேக்கப் மணி இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஃபேமிலி லீட் பண்ண முடியும். அது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்தில் இப்போ கல்யாணம் ஆன பிறகு அவங்க போஸ்ட்போன் பண்ணுறாங்களே, அது கூட இஃப் தே ஆர் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஒன்லி தே வில் ஆல்சோ கோ த்ரூ திஸ். ஏன்னா ப்ரெக்னென்சிங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி. அதுவும் இல்லாமல் ஒரு கப்புலாக அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க அதை கோ த்ரூ பண்ணும்போது வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி தேர். நாட் லைக் நம்ம அம்மா அப்பாக்கோ இல்லை மாமியார் மாமனாருக்கோ இருந்த மாதிரி இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கோ த்ரூ பண்ணும்போது ரொம்ப நர்வஸாகவும் இருக்கும். அதனால் கூட சில பேர் வந்து பயத்தினால கூட நிறைய பேர் எனக்கு ஒரு சைல்ட் பர்த்தை கோ த்ரூ பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் இப்போ கன்சீவ் ஆக வேணாம்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படி நிறைய பேர் என்கிட்ட வந்து கன்சல்டேஷன்ஸ்க்குலாம் வந்திருக்காங்க. ஸோ நமக்கு அப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறதுனா, ஒன்ஸ் யூ செக் யுவர் ஜென்ரல் ஹெல்த், ஒரு பேசிக்கான எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த டைமில் உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ், உங்களோட செமன் குவாலிட்டி, உங்களோட லைக் ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ், ஃபீமேலுக்காக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும், அதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் யூ கேன் டேக் இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ். ஏன்னா நம்ம அது தெரியாமல் இருந்தால் சம்டைம்ஸ் நமக்கு வந்து அப்போவே ஏதாவது ஸ்பெர்ம் ஹெல்த்லையோ இல்லை எக் குவாலிட்டிலையோ சம் டெஃபிஷியன்சிஸ் இருந்ததுன்னா வி கேன் கரெக்ட் அண்ட் வி கேன் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ அது வந்து ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டு தென் அந்த டெசிஷன் எடுக்கிறது வைஸ்ன்னு சொல்வேன். பொதுவாகவே வந்துட்டு இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை இல்லை அப்படின்னாலே வந்துட்டு காமனாகவே என்ன சொல்லுவாங்கன்னா விமனால தான் எல்லா ப்ராப்ளமும், விமன் சைடு தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் மென் சைடு பற்றி யாருமே பேச மாட்டாங்க. மென்னுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வந்துட்டு பேபியில் வந்துட்டு டிலே ஆகும், என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நிறைய டைம் என்னென்னா மென் வந்து ரிவீலே பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய டபு என்ன கேட்டால். அது வந்து யார்கிட்ட ரிவீல் பண்ணுறது அவங்களுக்கும் தெரியல. அதுதான் இன்னொரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்களா, இல்லை ஒய்ஃப் கிட்ட அதை சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆன பிறகும் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கோ த்ரூ பண்ணுறேன், இது எனக்கு நார்மலான்னு தெரியல அப்படின்னு ரியலாகவே அவங்கள்ட்ட யார்கிட்ட கேட்குன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கவங்க ரியலாக அவங்க யார்கிட்ட போனால் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை தான் போகணும். ஏன்னா ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறவங்க வெறும் ஐவிஎஃப் பண்ணுற டாக்டர் மட்டும் கிடையாது. They also see the sexual health. They also know
ஹவு தேர் ரீப்ரடக்ஷன் இஸ் ஒர்க்கிங். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை மென்னாக இருக்கட்டும் அவங்க போய் அப்ரோச் பண்ணுறது எய்தர் வித் ஒய்ஃப் ஆர் தனியாக கூட, ஏன் இப்போ ப்ரீ மேரிட்டலாக கூட நிறைய பேர் செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விதத்தில் அவங்க வந்து அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. பேசிக்லி மென்னுக்கு வந்து செமன் டெஸ்ட் தான் கேட்போம். அது வந்து ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட். அந்த டெஸ்ட் பண்ணும்போதே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணும்போது தே வில் ஆல்சோ நோ அண்ட் தே வில் பி கான்ஃபிடென்ட் ஆல்சோ. ஒரு பயம் இல்லாமல் இருப்பாங்க. இல்லை நம்மளால் முடியும், நமக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸாவது வரும். அது இல்லாமலே நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறாங்க. என்னை கேட்டால் அது வந்து வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அவங்க சன் யாராக இருந்தாலும் அவங்க அப்பா கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் கிட்டேயோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வெக்கம் இல்லாமல் ஆக்சுவலி ஓப்பன் அப் பண்ணணும்னு நான் சொல்வேன். நிறைய பேர் அதை பண்ண மாட்றாங்க. அது எனக்கும் ஐ எம் ஆல்சோ ட்ரைங். பட் ஆனால் நான் இப்போது என்னோடய ப்ராக்டிஸில் இப்போ நிறைய ஜென்ஸ் வந்து மாறிட்டாங்க. முன்ன மாதிரி இல்லை. நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி பேட். பட் டெஃபினட்டாக இப்போ வந்து நிறைய பேர் வந்து நான் டெஸ்ட் பண்ணிக்கணும், எனக்கு எல்லாம் நல்லா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஸோ அந்த அந்த விதத்தில் நான் இப்போ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸ்டில் இன்னும் நிறைய ரூரல் சைடில் அதை நான் அந்த மித்துனாலேயே அவங்க வந்து தன்னை தானே வந்து லைக் என்ன சொல்கிறது வேறு மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணுறாங்க. அதை என்ன கேட்டால் மாற்றிக்கணும் தான். ஓகே மேம். இப்போ வந்துட்டு என்னென்னா மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் மேரேஜ்க்கு முன்னாடி என்ன மாதிரியான ஃபர்டிலிட்டி டெஸ்ட்லாம் எடுக்கிறது நல்லது மேம்? இப்போ விமனாக இருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அவங்க வந்து அவங்க ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனோடனே அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பற்றி சொல்லணும், எப்படிலாம் இருக்குன்ட்டு. ஏன்னா அதிலெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அப்போது அந்த டாக்டர் வந்து பேசிக்கலி ஸ்கேன் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் தேவைப்பட்டுனா ஹார்மோன் டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அண்ட் உங்கள் ஹீமோக்ளோபின், சுகர் லெவல்ஸ், தைராய்டு லெவல்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இதில் ஏன்னா ஏன் இதை டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு கேள்வியிலே எல்லாம் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஏன் டெஸ்ட் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் நான் சொல்கிற மாதிரி யூட்ரஸ்லேயோ இல்லை ஓவரீஸ்லேயோ இல்லை தைராய்டு ப்ராப்ளமோ இல்லை டயபெட்டிக்கோ இதெல்லாம் வந்து சைலண்ட் டிஸார்டர்ஸ். நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டயபெட்டிஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு மயக்கம் வரணும்னு அவசியமே கிடையாது. தே கேன் பி ஸோ நார்மல் ஆல்சோ. அப்போ திடீர்னு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ முன்னாடியே அதை ட்ரீட் பண்ணியிருந்தா அவங்க இம்யூனிட்டி இன்னும் பெட்டராகும். ஸோ அதனால் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிற ப்ராப்ளமும் எதுவும் இல்லாமல் தே கேன் லீட் அ நார்மல் லைஃப். அதுக்கு தான் மெயினாக டெஸ்ட் பண்ணுறது. சரி, அதே மென்னாக இருக்கட்டும் பேசிக்லி அவங்களுக்கும் நான் சொல்கிற மாதிரி செமன் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு செமன் டெஸ்ட், தென் அவங்களுக்கு சுகர்ஸ், தைராய்டு வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுவுமே நான் சொன்ன மாதிரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தைராய்டு டிஸார்டர் கூட ஒரு சைலண்ட்டான ஹார்மோன் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அதனால் கூட அவங்களுக்கு விந்து உருவம் அமைப்புலேயும் சரி, எக்கு ப்ரொடியூஸ் ஆகலாம், அதை கருமுட்டை வளர்ச்சியில் சரி, இல்லை மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமில் சரி, இல்லை வெயிட் டிஸார்டர்ஸ் லைக் ஒபிசிட்டி அதெல்லாம் கூட இதனால் வரலாம். ஸோ அதனால் இதுதான் ப்ரிலிமினரி டெஸ்ட் நம்ம பண்ணுறது. இது பண்ணாலே அவங்களுக்கு பேசிக்காக எல்லாமே தெரிய வரும். ஓகே மேம். மென் அண்ட் விமனுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு இப்போ நிறைய பேர் இதில் வந்துட்டு மேரேஜுமே வந்துட்டு தள்ளி போடுவாங்க அண்ட் வந்துட்டு பேபிக்குமே பிளான் பண்ணுறதையுமே தள்ளி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க மேரேஜ் தள்ளி போடுறாங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கண்டிப்பாக பார்க்கணும். அதே தான் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு ஆனால் அவங்க இப்போ ஹஸ்பண்ட் அப்ராடில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டைம் உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியல, இல்லை அதனால் டிலே ஆகுது. அந்த மாதிரி இருக்கும்போது ஏஜ் தான் ப்ரையாரிட்டியாக வைக்கணும். அது மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் 2 பேருக்குமே ஏஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா முன்னெல்லாம் சொல்லுவாங்க விமனுக்கு தான் ஏஜ் ஆகும்போது வந்து அந்த இன்னும் டிலேட் கன்செப்ஷன் இல்லை இன்ஃபர்டிலிட்டி வரலாம். பட் இப்போ ரிசர்ச்சில் இட் இஸ் லைக் நாட். ஏன்னா மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஏஜ் ஆகும்போது நேச்சுரலாகவே எக் குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் ஸ்பெர்ம் குவாலிட்டி டிக்ளைன் இருக்குது. அதை டினையே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விதத்தில் அவங்களுக்கு இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு, 35 இயர்ஸ் அபவ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர்க்குள்ளேயாவது அவங்க கன்சீவ் ஆகிடுறது நல்லது. சப்போஸ் அது கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை சீக் பண்ணணும். அது டிலேயே பண்ணக்கூடாது. இப்போ அவங்க கல்யாணம் ஆகிருக்கிற ஏஜ் வந்து 25 இயர்ஸில் கல்யாணம் ஆகிருக்காங்க. அப்போ அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அப்போ கூட நான் ப்ரிலிமினரி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் ஹேவிங் அப்நார்மல் செமன் டெஸ்ட் ஆர் எனி ஓவரியன் டிஸ்ஃபங்க்ஷன் அதெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு தென் யூ கேன் டேக் எ கால். எதுவுமே தெரியாமல் ஒரு டெஸ்ட்டே எடுக்காமல் வந்து லைக் வித்தவுட் எனி என்ன சொல்கிறது நமக்கு தெரியாமலே நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணும்போது அதோட சீக்வலே நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தா இது க்யூர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அண்ட் டைம் கூட சேவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு தான் கன்சீவ் ஆக போகிறாங்கன்னா அந்த 2 இயர்ஸில் அந்த ஹார்மோன் டிஸ்ஃபங்க்ஷனை கண்டிப்பாக கரெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப எல்லாரும் பேசுகிறது பிசிஓ பற்றி எல்லாரும்.
அந்த பிசிஓ இஸ் அ கரெக்டபிள் டிஸார்டர். இட் இஸ் மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இது எல்லாரும் சொல்கிறோம் லைஃப் ஸ்டைலுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் ஆனால் அந்த லைஃப் ஸ்டைலை சீரியஸாக எடுத்து எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதனால் அவங்க ஸ்பான்டேனியஸாக கன்சீவ் ஆகியிருக்காங்க வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அந்த டைம் பீரியட் தே கேன் ஒர்க் அவுட் இஃப் த டயக்னோசிஸ் இஸ் பின் மேட் ஏர்லியர். அப்போ அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே. இப்போ விமனுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா 30 to 35க்குள்ளே நிறைய விமன்ஸ் வந்துட்டு இப்போ வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. இதனால அவங்களுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு கன்சீவ் ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கா மேம்? இப்போது அதாவது வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ரிசர்ச்சில் பார்க்கும்போது 35 இயர்ஸில் வந்து டிராஸ்டிக்காக ஃபர்டிலிட்டி டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது 32க்கு அப்புறமே நிறைய பேருக்கு டிராஸ்டிக்கில் டவுன் ஆகுது பார்க்குறோம். ஸோ ஐடியலாக நான் சொல்லும் போதே சொல்வேன், இஃப் தேர் கெட்டிங் மேரிட் அண்ட் இட்ஸ் க்ளோஸ் டு 30, குயிக்லி ஃபினிஷ் யூர் ஃபேமிலி அண்ட் தென் ஆல்சோ யூ கேன் டேக் அ பிரேக் ஆர் வாண்ட் டு ஃபேஸ் அ கரியர். எல்லாமே பண்ணலாம். ஏன்னா கரியர் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. பட் எஸ் இட் இஸ் த ப்ரையாரிட்டி த பர்சன் கிவ்ஸ் டு. அதுவும் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே சமயத்தில் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி அவங்க டிலேயாக இப்போ ஆகுது, அவங்களுக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சு கன்சீவ் ஆகலை அப்படின்ன போது டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணாமல் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா அடிஷ்னலாக ஏதாவது டெஸ்ட் வேணுமா? ஏன்னா பேசிக் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நார்மலாக இருக்கலாம். ஸோ அதையும் மீறி நமக்கு அப்போ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அந்த டைமில் அவங்க சீக் பண்ணணும், டிலே பண்ணாமல். ஏன்னா அந்த பீரியட் இஸ் எ வெரி என்ன சொல்கிற க்ளோஸ் கட் பீரியட் மாதிரி சொல்லலாம். இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் நம்ம ஒரு க்ளோஸ் ஃபாலோஅப் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டோட வச்சுக்கும்போது we will have lot of informations. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம எப்படிலாம் டிசிஷன் எடுக்கலாங்கிறத அந்த கப்பலுக்கு எஜுகேட் பண்ண முடியும். வெதர் தே நீட் எனி ட்ரீட்மெண்ட், இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லாமல் தே கேன் ட்ரை ஸ்பான்டேனியஸ்லி ஃபார் ஃபியூ மோர் மந்த்ஸ், இல்லை அடிஷ்னலாக ஏதாவது ஹார்மோனல் பில்ஸ் கொடுக்க வேண்டி இருந்தால் அப்போ அவங்களுக்கு பில்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அப்போது எய்தர் அபோவ் 30 இயர்ஸாக இருக்கட்டும், இல்லை 35 க்ராஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், ஆனால் டாக்டர் அட்வைஸோடு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. நாட் பை எனி அதர் ஆன்டிஸ் அட்வைஸ். ஓகே மேம். மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.